நான் உங்கள் பேரரசு. இந்த சேனல் அரசபை சேனல். இது என்னுடைய சேனல். தொடர்ந்து உங்களோட பல விஷயங்களை இந்த சேனல் மூலிமா நான் பகிர்ந்துக்க தயாராக இருக்கேன். அதனால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எச்ராஜா அவர்கள் பெரியார் சிலையை உடைப்பேன்னு சொல்லியிருந்தார். அதுக்காக அவருக்கு கோர்ட்டு தண்டனை வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, பெரியார் சிலையை உடைக்கிறதுனா அந்த கல்லை உடைக்கிறது இல்லை, கருத்தை உடைக்கிறது தான். அந்த மீனிங் தான் அவர் சொல்லியிருந்தார். அது என்னென்னா, அவங்களுக்கு இப்போ பெரியார் கருத்து சொல்கிறதுக்கு அவருக்கு சுதந்திரம் இருக்குது. அவருக்கு சாமி நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் போகலாம். எல்லாருக்கும் அசைவம் சாப்பிட்லாம், இல்லை சைவம் சாப்பிட்லாம், மாட்டுக்கறி சாப்பிட்லாம், பன்னிக்கறி சாப்பிட்லாம். இது இன்றைக்கி அவங்கவுங்களுடைய விருப்பம், அது அவங்கவுங்களுடைய கருத்து. அது இதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அவர் பெரியார் விரும்புகிறவங்க, அவருடைய தத்துவத்திலாம் உடம்பு உள்ளவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் இதை புக்காக போட்டு அவங்க படிக்கட்டும், அது பிரச்சனை இல்லை. அதையும் தடுக்க முடியாது. ஒரு பெரியார் கொள்கைகள், பெரியார் தத்துவம் அப்படின்னு ஒரு புக்கை போட்டு கொடுங்க, யாரும் படித்து போகிறாங்க. அதை யார் வேணாம்னா. என்ன பிரச்சனைனா, எங்கெங்கேயோ இப்போ பெரியார் சிலைலாம் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. கோவிலுக்கு முன்னாடி தெய்வம் இல்லை, அது வெறும் கல் அப்படின்னு சொன்னார்ல, சாமியே இல்லை அப்படின்னு சொன்னார்ல, அவரோட சிலை கோயிலுக்கு முன்னாடி இருக்குது, அது கூட பிரச்சனை இல்லை. அதில் என்ன கீழே வாசம் தான் பிரச்சனை. நான் சொன்னது கல் பிரச்சனை இல்லை, கருத்து தான் பிரச்சனை. என்ன எழுதியிருக்கு? கடவுளை வணங்குவன் முட்டாள் அப்படின்ட்டு. அப்போ கோயில் போட்டு வரலாம், எதுக்கு போய்ட்டு இந்த பாயசம் எப்படி வரனா? இல்லை கோயில் உள்ளே போய்ட்டு எதுக்கு போய்ட்டு வராமல்? கடவுளை வணங்குறான் சார் அவன். கடவுள் அவன் நம்பிக்கை வச்சு, அவனுக்கு நம்பிக்கை இருக்குது, அவனுக்கு அது பிரச்சனை இருக்கும், கடவுளை வணங்கிட்டு வரான், பல வேண்டுதல் இருக்கும். கடவுளை வேண்டும்போது நம்மக்கூடிய பாரங்கள் எல்லாம் குறை, ஒரு நிம்மதி வரும். ஸோ நிம்மதியாக இருக்காது, கோயில் போட்டால் நிம்மதியாக இருக்குமா? அது அவனோட நம்பிக்கை, அவனோட ஃபீல் அது. அப்போ அவன் போயிட்டு கடவுளை வணங்கிட்டு வெளியே வரும்போது, கடவுளை வணங்கும்போது முட்டாள்னு படித்தா அவன் மனசு எப்படி இருக்கும்? அவன் மனுஷனோட மனசு தானே. அப்போது அது தப்பு. இந்த சிலையை நீங்கள் அப்படியே தூக்கி கொண்டு வந்து நீங்கள் அறிவாளத்துக்கு முன்னாடி வச்சுங்க, வேறு எங்கேயாவது வச்சுங்க, கோவில் வரத்துக்கு முன்னாடி வச்சுங்க, டைட்டு வரும்போது படிச்சுட்டு வர சொல்லுங்கள். நம்ம ஸ்டாலின் அவங்க துணையாக இருக்காங்கல்ல, அவங்க வெளியே வரும்போது இது படித்தா அப்படி இருக்கும். அவங்களும் ஒரு கோயில் போட்டு வெளியே வராங்க, அபிஷேகம் பண்ணி எல்லாம் யாகமெல்லாம் நடத்துனாங்கல்ல. அப்படி வெளியே வரும்போது கோயில் வெளியில் பெரியார் சிலை இருக்குது, அம்மா இங்கே வாங்கம்மா, இந்த வாசத்தை படிச்சுட்டு போங்கம்மான்னா எப்படி இருக்கும்? வைக்க முடியுமா? அப்போ அது பார்த்து எல்லாருமே பக்தி உள்ள, எப்படி துர்காமாவுக்குள்ள பக்தி எப்படியோ அது மாதிரி தானே எல்லா மனிதர்களுக்கும் கடவுள் நம்மளுக்குள்ளே இருக்கும். அப்போ எங்களை பொறுத்திருக்கேன் தான் என்னென்னா, சிலை பிரச்சனை இல்லை, சிலை வைத்த இடம்தான் பிரச்சனை. அப்போது அது ஒரு பரவாயில்ல, கீழே வாசகம் ரொம்ப பிரச்சனை. கடவுளை வணங்குன்னு முட்டாள். நானும் ஒன்று சொல்லுங்க, ஒன்று வாசகத்தை அகற்றுங்க. இது வேணும் பண்ணுற சார், இது போய்ட்டு மன உளைச்சலுக்கு உண்டாக்குறது. இது கெட்ட எண்ணம். நான் சொல்கிறேன், இப்போ நான் ஃப்ராங்காக சொல்கிறேன். கோயிலை கும்பிட்டு வரான், நீ முட்டாள் சொன்னால் எப்படி இருக்கும்? அது எப்படி பகுத்தறிவாக இருக்கும்? ஒருத்தர் மனுஷன் நோவடிக்கிற எப்படி பகுத்தறிவாக இருக்கும்? ஒரு வார்த்தை இந்த வார்த்தை சொன்னால் இவன் மனசு பொன்புணும் அப்படின்னா அந்த வார்த்தையை தவிர்ப்பு தான் பகுத்தறிவு. இந்த செய்தால் இந்த செயலை அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அந்த செயலை செய்யாமல் இருப்பது தான் பகுத்தறிவு. இதுதான் பகுத்தறிவு. கடவுள் இல்லை, அது இல்லை, அதுதான் அதுக்கு அப்புறம் இதான பகுத்தறிவு. இப்போ நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்குறீங்க சார், நானும் உங்களுக்கு மரியாதை நடத்துறது தான் பகுத்தறிவு. என்ன மயிர் மாதிரி கேட்குற அப்படின்னு கேட்டால் அது என்னது? இந்த மாதிரி கேட்டால் உங்கள் மனசு கஷ்டப்படுறா கேட்கக்கூடாது. அப்போ சார் இந்த கேள்வி சரியில்லை அப்படின்னு சொல்லணும். அப்போ எந்த வார்த்தை எப்படி பேசணும், எப்படி வைக்கணும், இதெல்லாம் பகுத்து அறிவை கொண்டு பேசுதான். அப்போது கோயில் போட்டு வரவள்கிட்ட போய் கடவுள் எனக்கு முட்டாள்னா எப்படி பகுத்தறிவு போகும்? அதுதான் எனக்கு மூட நம்பிக்கை, முட்டாத்தமும் நம்பிக்கை. அப்போ அதான் நான் சொன்னால், நீங்கள் வாசகத்தை அகற்றுங்க, சிலை அப்படி இருக்கட்டும். இல்லை வாசகம் அப்படி இருக்கணும்னா நீங்கள் சிலையோட வாசகத்தை அகற்றுங்க.